ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்களோட தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 ரிலீஸ் ஆன த எக்ஸ்பர்ட்ஸ் என்ற ஒரு ராபரி மூவியை தான் பார்க்க போறோம். சண்டே அதுவுமா ஒரு செம்மையான படத்தை எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேங்க. ஆக்சுவலா ராபரி மூவி போடணுன்றது என்னோட பிளானே இல்ல. ஒரு நல்ல டிடெக்டிவ், ஒரு நல்ல கிரைம் அப்படிப்பட்ட படமா தான் தேடிட்டு இருந்தேன். ஆனா கிடைச்சது என்னவோ இந்த படம் தான். சரி, நம்ம ஹெட் ரைட்டிங் பாக்குற உங்க ஹெட் ரைட்டிங் யாரால என்ன பண்ண முடியும்? சரி, இதையே பண்ணிடலாம்னு படம் பார்த்தா நானா தேடி இருந்தா கூட இப்படி ஒரு படம் கிடைக்குமான்னு தெரியலங்க. முறையான படம். 5 பேர் கொண்ட ஒரு குரூப். அவங்க வேலையே திருடுறது தான். ஆனா இதெல்லாம் வேணான்னு திருட்டு வேலையை விட்டுட்டு ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சு போயிடுறாங்க. பட் ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல ஒரு ஆளோட வற்புறுத்தல்னால மறுபடியும் இவங்க திருட வேண்டியதா இருக்கு. இந்த தடவை இவங்க திருட போறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஏகப்பட்ட செக்யூரிட்டியை மீறி திருட சாத்தியமே இல்லாத அசாத்தியமான ஒரு திருட்டை இவங்க பண்ணி ஆகணும். இதுக்கு இந்த 5 பேரும் என்ன மாதிரியான இன்டெலிஜென்ட்டான பிளான போடுறாங்க? லாஸ்டா இவங்க திருட நினைச்சதை திருந்தாங்களா இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி நம்ம எதிர்பார்க்காத, நம்மள ஆச்சரியப்படுத்துற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் என்னென்ன, இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சொல்றது தாங்க படத்தோட கதை. வாங்களேன், ஐவர் குழுவின் அட்டகாசத்தை படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா பல முக்கியமான பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் குடோனை காட்டுறாங்க. குடோனோட சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையும் ஒரு ரூம்ல உட்காந்து 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க. அப்ப குடோனுக்கு வெளியே ரொட்டீன் செக்கப்புக்காக 5 போலீஸ்காரங்க வராங்க. சிசிடிவி கேமரா ரூம்ல இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸோட வேலை என்ன? உள்ள யார் வராங்க, யார் போறாங்க, அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு வாட்ச் பண்றது தானே. ஆனா இந்த பிறவி பைத்தியங்க அதை பண்ணுதுங்களா? போலீஸ் தானே வராங்க, வந்துட்டு சும்மா பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு கேமராஸ பார்க்காம இதுங்களுக்குள்ளேயே கண்ட கதையை பேசிட்டு இருக்குங்க. அங்கதான் வைக்கிறாங்க ஒரு இக்க. வந்திருக்க 5 பேரையும் பாக்குறதுக்கு போலீஸ் மாதிரியே இல்ல. உள்ள நுழைஞ்சதுமே காவலுக்கு இருக்க காட்ஸ் எல்லாம் தட்டால் புடால் அடிச்சு தூக்கி போட்டுட்டு 2 பேர் தண்டமா பேசிட்டு இருக்கானுங்கல்ல. இந்த ரூமுக்குமே 5 பேர்ல 3 பேர் வராங்க. அதுல ஒருத்தர் பல்கா இருக்காரு இல்லையா, அவர் தான் குரூப்போட லீடர். சோ அவர் பேரு நம்ம ஹீரோன்னு. ஹீரோவுக்கு பின்னால ஒரு தாடிக்காரன் நின்னுட்டு இருக்கானே, மனுஷனுக்கு மனசுக்குள்ள மன்மத குஞ்சுன்னு நினப்பு. அவன் பேரை நம்ம தாடினே வச்சுப்போம். 3ஆவதா ஒரு குண்டு பையன் இருக்கான் பாருங்க, இவன் டெக்னிக்கல் கில்லாடி. இவனை நம்ம ஃபேட்டினே கூப்பிடலாம். 3 பேரும் உள்ள வந்து 2 செக்யூரிட்டி கார்டையும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு சிஸ்டமை இவங்களோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இவங்க கூடவே வந்ததுல 2 பேர் வெளியே நிக்கிறாங்களே, அதுல ஒருத்தி பொண்ணு. அவ பேரு நம்ம நான் ஏதோ ஒரு பேர் வைக்க போய் நீங்க விவகாரமா ஒன்னு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்துவீங்க. அவ களவாணித்தனம் தானே பண்ண போறா. சோ அவ பேரை நம்ம கல்லினே வச்சுப்போம். கடைசியா ஒரு மொட்டை, இவன் ஹீரோவோட தம்பி. சேஃப்டி லாக்கர் எல்லாம் திறக்கிறதுல ஜித்து ஜில்லாடி. ரூமுக்குள்ள இருந்த ஃபேட்டி ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்க ரூமுக்குள்ள போறதுக்கான டோரை திறந்ததும் உள்ள போன மொட்டை சேஃப்டி லாக்கரை பட்டும் படாம தொட்டும் தொடாம பதமா ஓபன் பண்ணிட்டு இருக்கான். இவன் சேஃப்டி லாக்கரை ஓபன் பண்றது உள்ள இருக்க லாக்கோட சவுண்ட வச்சுதான். லாக்கர்ல இருக்க நாப ரொட்டேட் பண்றப்போ உள்ள இருக்க லாக் எங்க எப்படி உட்காருதோ அதை கேட்டுதான் இவனால லாக்கையை ஓபன் பண்ண முடியும். சோ உன்னிப்பா அந்த சவுண்டை கேட்டு இவன் லாக்கரை ஓபன் பண்ணிட்டு இருக்கப்போ சுத்தி இருக்க காட் சும்மா இருக்கானுங்களா, வந்து தொல்லை கொடுக்குறானுங்க. கல்லி அவனுங்களை தூக்கி போட்டு ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் மொட்டை ஆட்ட யாரா அந்த டிஸ்டர்பன்ஸ் வேலை பாக்குறது தெரியல, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடான்னு உசுர கொடுத்து போராடி கடைசியில லாக்கரையும் ஓபன் பண்ணிடுறான். திறந்து பார்த்தா உள்ள மொத்தமும் தங்கம். திருண்ண தங்கத்தோட 5 பேரும் நடைய கட்ட இங்க படத்தோட டைட்டில போட்டு அடுத்த 10 வருஷம் கழிச்சு வராங்க. ஓப்பனிங்ல நம்ம பார்த்த 5 பேரும் அப்ப என்ன வேலையை பார்த்தாங்களோ இப்ப அந்த வேலையை பார்க்கல. திருட்டு வேலையெல்லாம் விரிட்டு திருந்தி ஹீரோ வாட்ச் மெக்கானிக் ஆயிட்டாரு. ஃபேட்டி கல்யாணம் ஆகி 2 குழந்தைய பெத்துட்டான். அப்புறம் தாடி டான்சர்னு சொல்லி ஊரையா மாத்திட்டு இருக்கான். இதோட கல்லி கார் மெக்கானிக்கா இருக்கா. 5ஆவதா நல்லா மசூல் இல்லாத மண்டவோடு மாதிரியே ஒருத்தர் இருப்பான்ல மொட்டை, அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டான். 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறான். அவனை பாக்குறதுக்காகவே மீதி பேரு ஹீரோவோட வீட்டுல கும்பல் கூடுறாங்க. கல்லி தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற மொட்டையை பிக்கப் பண்ணி ஹீரோவோட வீட்டுக்கே கூட்டிட்டு வரா. 10 வருஷமா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு திசையில பிரிஞ்சு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. சோ இவங்க பார்த்த வேலையை பத்திலாம் கலாயா பேசிக்கிட்டு மொட்டை கிட்ட அவன் 10 வருஷம் ஜெயில இருந்தான்ல, நீ உள்ள என்னடா பண்ணன்னு கேட்டா நான் சொல்லுவேன், ஆனா நீங்க சொன்னா என்ன திட்டுவீங்க, இருந்தாலும் சொல்றேன், எனக்கு ஜெயிலுக்குள்ள பயங்கரமான கான்ட்ராக்ட் ஒண்ணு கிடைச்சது. அந்த கான்ட்ராக்ட் சொன்ன இடத்துல மட்டும் நம்ம கொள்ள அடிச்சோன்னு வைங்களேன், லைஃப் செட்டில்டு. என்ன சொல்றீங்கன்னு மொட்டை உசு பேத்தினதும் ஆட யாரா இந்த பித்துக்குழி, இப்பதான் எல்லாத்தையும் உருட்டு நிம்மதியா இருக்கும், அது பொறுக்கலையா அவனுக்கு, திரும்ப பழைய குருடி கதவை துறடின்னு பழைய புராணம் பேசிட்டு இருக்க, செத்த நேரம் சும்மா இரு, நீ சொன்ன விஷயம் ஹீரோ காதல இதுல விழுந்துற போது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ அங்க வந்துடுறாரு. திருட்டு தொழிலா வேணாம், நம்மலாம் திருந்தி வாழலாம்னு சொன்னதே ஹீரோ தான். இவங்க எல்லாம் ஹீரோ என்ன சொல்றாரோ அதை தான் வேத வாக்கா எடுத்துக்கிட்டு செய்வாங்க. இப்ப மட்டும் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு ஹீரோ மட்டும் ஒத்துக்குவா போறாரு. ஹீரோவும் இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொன்னதும் அதானே, இந்த குரூப்ல இருக்க எல்லாரும் நீ சொல்றதுதான் கேட்க போறாங்க, எல்லாத்துலயும் நீ மட்டும்தான் முடிவு எடுக்கணும்னா அப்புறம் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம், நீங்களே அவனுக்கு சிங்சாங்கடிங்கடா எப்பா, என்னாலாம் முடியாது, நான் கிளம்புறேன்னு மொட்டை மட்டும் தனியா கோச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறான். இப்ப நடந்த விஷயத்தினால மட்டும் மொட்டைக்கு ஹீரோ மேல கோவம் இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாலேயே இவங்க ஃபேமிலியில ஏதோ ஒரு கலவரம் ஆயிட்டு இருக்கு. அந்த டைம்ல இவங்க 2 பேருக்குமே அப்பா இருந்திருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அதை சால்வ் பண்றதுக்கு அப்பாவும் மொட்டையும் போயிருக்காங்க. அங்க அதை விட பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அதெல்லாம் என்னன்னு நமக்கு முழுசா காட்டல, விட்டு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. மொட்டை இதெல்லாம் யோசிச்ச மணிக்கு நம்ம கூட எவன் இருந்தா என்ன,
இல்லாட்டி என்ன, ஏன் நம்மளால தனியா திருட முடியாதா, இன்னைக்கு காட்டுற மாதிரி ஆட்டத்தை அப்படின்னு தேவையில்லாம தனியா ஒரு இடத்துக்கு திருட போய் அங்க ஒரு கண்ணாடிக்காரங்கிட்ட மாட்டிக்கிறான். கண்ணாடிக்காரன் மொட்டையை புடிச்சு வச்சுக்கிட்டு அங்க இருந்து அவன் ஹீரோவுக்கு கால் பண்ண, ஹீரோவும் அடிச்சு புடிச்சு கார் எடுத்துக்கிட்டு வராரு. இந்த கண்ணாடிக்காரன் ஹீரோ, இவங்களுக்குள்ள ஏற்கனவே அறிமுகம் இருக்கும் போல. சோ இவன் ஹீரோவை பார்த்ததும், வாயா பிரதர் ஆஃப் பிராக் லெஸ்னர், பார்த்து பல நாள் ஆச்சு, நீ என்னமோ திருட்டு தொழிலாம் விட்டதா சொன்னாங்க, உன் தம்பி என்னடான்னா ஆள் தெரியாம என்கிட்டே கைவரிசையை காட்ட வந்திருக்கான், சரி அது உங்க குடும்ப பிரச்சனை, எனக்கு அதை பத்தி என்ன கிடக்கு, ஆமா நான் கேட்டதை எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கண்ணாடிக்காரன் கேட்க, 10 வருஷத்துக்கு முன்னால ஹீரோவும் அவரோட டீமும் தங்கத்தை திருநாங்க இல்லையா, இன்னமும் அந்த தங்கத்தை வெளியே எங்கேயும் விக்கல, கண்ணாடிக்காரன் அதைத்தான் டிமாண்ட் பண்ணிருக்கான், ஹீரோவும் அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு, அப்புறம் என்னடா நீ கேட்டதான் கொடுத்துட்டான்ல, நான் என் தம்பியை கூட்டிட்டு போறேன்னு ஹீரோ மொட்டையை கட்டி வச்சிருக்க இடத்துக்கு போறப்போ, இன்னைக்கு நீ உன் தம்பி என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிட்டனா, நாளைக்கு நான் ஃபேட்டியோட பசங்களை கடத்துவேன், அடுத்த நாள் உன் டீம்ல இருந்து வேற ஒரு ஆளை கடத்துவேன், இப்படி கடத்திக்கிட்டே இருப்பான்னு கண்ணாடிக்காரன் செக்கு மேல செக்கு வைக்கிறான். டேய் அதான் நீ கேட்ட தங்கத்தை நான் கொடுத்துட்டேனேடா, இன்னும் என்ன வேற என்னடா பண்ண சொல்றேன்னு ஹீரோ கேட்டா, பெருசா ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே உன் தம்பி திருட்டு லைனுக்குள்ள வந்துட்டான், இப்ப நீயும் ஆளுங்களும் அவன் கூட சேர்ந்து இந்த ஐவரி கேங்க பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கல்ல, ஆமா அவனுங்க ஒரு காலக்கையே காட்டு மிராண்டிங்க, அதுக்கு அந்த காட்டு மிராண்டி குரூப்போட பழைய லீடர் செத்து போயிட்டாரு, அடுத்த 3 நாள்ல புது லீடரை அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அப்ப பழைய லீடரோட கையில போட்டிருந்த பாரம்பரிய மோதிரத்தை புது லீடரோட கையில மாத்தி போடுவாங்க, அந்த மோதிரத்தை நீ எனக்கு திருடி எடுத்துட்டு வந்து கொடு, நான் உங்க ஆளுங்கள்ல யாரையும் எதுவும் பண்ணாம விட்டுறேன் அப்படின்னு கண்ணாடிக்காரன் ஒரு டிமாண்ட வைக்க, இதுக்கு ஹீரோ முடியவே முடியாதுன்னு மறுக்கிறாரு. அப்ப ஹீரோ எந்த கார்ல வந்தாரோ, கண்ணாடிக்காரன் அந்த கார்லயே பாம்ப வச்சு பக்க கிளப்பினதும் ஆப்ஷன்ல எதுன்னு ஹீரோவும் ஒத்துக்க, இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கண்ணாடிக்காரன் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க எல்லாம் லைவா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, இத வேற யாரோ ஒருத்தவங்க பாத்துட்டு இருக்காங்க, ஆனா அது யாருன்னு நமக்கு காட்டல. ஹீரோ கண்ணாடிக்காரனோட டிமாண்டுக்கு ஒத்துக்கிட்டு அதை போய் இவரோட டீம் கிட்ட சொன்னதும், எது ஐவரி கேங் கிட்ட கொள்ளையடிக்க போறோமா, என்ன ரங்கா ஜோக் காட்டுறியா, ஐவரி கேங் எவ்வளவு பெரிய ஆள்னு தெரிஞ்சுதான் பேசினுக்கிறியா, இதெல்லாம் சரி வராது, நாங்க இதுக்கு வரல, எங்களை ஆள விடு அப்படின்னு தாடி எசாக பார்த்தா, இங்க பாருங்கடா நானும் ஒத்துக்கிறேன், ஐவரி கேங் கொடூரமான கேங் தான், எனக்கும் அவனுங்கள்ட்ட திருடுறத நினைச்சா அல்லாதான் இருக்கு, ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க, நம்ம 5 பேரும் இது வரைக்கும் சேர்ந்து செஞ்ச வேலையில என்னைக்காவது தோத்துருக்கோம், சோ நம்ம 5 பேரும் சேர்ந்தா செய்ய முடியாததே இல்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், வெளியே வந்தாகணும்ல, அப்ப இதை பண்ணிதான் ஆகணும், முதல்ல நம்ம எதை திருட போறோம்ன்ற இன்ஃபர்மேஷனை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்கன்னு ஹீரோ ஒரு தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2 வாரத்துக்கு முன்னால வரைக்கும் ஐவரி கேங்கோட பாஸா ஒரு வயசானவர் இருந்திருக்காரு, உடம்பு சரியில்லாம அவர் இறந்துட்டாரு, இப்ப அவரோட பையனான பஷீர்ன்ற ஒரு ஆள் அந்த கேங்குக்கு லீடர் ஆக போறான், வெளி உலகத்துக்கு ஹோட்டல் பிசினஸ் பண்றதா ஒரு நாடகத்தை நடத்திட்டு உள்ளுக்குள்ள வெட்டு குத்து கொலை கொலைன்னு எல்லாத்தையும் அந்த கேங் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ அந்த கேங்கோட புது லீடரா வர போற பஷீரை இவர் தான் லீடர்னு அனௌன்ஸ் பண்ண போறதுக்கான ஃபங்க்ஷன் இன்னும் 3 நாள்ல அதே ஹோட்டல்ல நடக்க போகுது. ஃபங்க்ஷன்ல பாஸோட கையில போட்டிருந்த மோதிரத்தை பஷீரோட கையில போட போறாங்க, அதைத்தான் நம்ம திருட போறோம்னு ஹீரோ சொல்ல, வெறும் மோதிரமா, ஆமா இந்த மோதிரம் எவ்வளவு வந்துரும்னு இதை திருட சொல்லி கேக்குறானுங்க, அப்படி இந்த மோதிரத்துல என்ன இருக்குன்னு கள்ளி கேட்டா, மோதிரம் எவ்வளவுன்றது மேட்டர் இல்லமா, கிரீடம் இல்லாத ராஜாவுக்கு ராஜான்ற கலை வருமா, அந்த கிரீடம் மாதிரிதான் இந்த மோதிரமும், அது என்ன கதையோ அதை விட்டு தள்ளு, இந்த மோதிரத்துக்கும் பஷீருக்கும் நடுவுல இருக்கிறது 2 பேரு, ஒன்னு மிராண்டான்ற ஒரு லேடி, ஐவரி கேங்கோட இல்லீகல் பிசினஸ் எல்லாம் வெளி உலகத்துக்கு லீகலா காட்டுறவ, அடுத்து பழைய பாஸோட தம்பியான முஸ்தபான்ற ஒரு வயசானவர், ஆள் பார்க்க தான் வெள்ளதாடி வச்ச வெட்டுக்கிளி மாதிரி இருப்பான், ஆனா செம்ம மூளை, இன்னைய வரைக்கும் ஐவரி கேங்கோட பிசினஸ் நல்லபடியா ரன் ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கு மூளையே முஸ்தபா தான். சோ இவங்க 2 பேர் தான் பஷீருக்கு முக்கியமான ஆளு. ஆக ஃபங்க்ஷன் நடக்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால வெளியே இருக்க பரம்பரை மோதிரம் ஹோட்டலுக்கு வந்து சேரும், ஹோட்டலோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்க வால்ட்ல தான் மோதிரத்தை வைக்கவும் போறாங்க, அந்த வால்ட்டுக்குள்ள போறது தான் நமக்கு மிகப்பெரிய சிக்கல், வால்ட்டுக்குள்ள போறதுக்கும் வெளியே வரதுக்கும் ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு, ஒரு காரிடார்ல இருக்க லிப்ட்ல ஏறினா மட்டும்தான் வால்ட் இருக்க அண்டர் கிரவுண்டுக்கு போக முடியும், லிப்டுக்கு வெளியே எந்நேரமும் துப்பாக்கி ஏந்தி 2 காவலர்கள் நிப்பாங்க, அது மட்டும் இல்ல லிப்டுக்குள்ள பிரஷர் சென்சார் இருக்கு, ஒரு சின்ன துரும்பு லிப்டுக்குள்ள விழுந்துட்டா கூட அடுத்த 5 செகண்டுக்குள்ள மிஸ்ரான்ற செக்யூரிட்டிஸோட ஹெட் அவங்கிட்ட இருக்க என்கிரிப்டட் கீயை லிப்ட்ல போட்டா மட்டும்தான் சென்சார் ஆஃப் ஆகும், இதோட லிப்ட் கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுச்சா அங்க லிப்டுக்கு வெளியே 24x7 ஒரு செக்யூரிட்டி கார்டு கையில துப்பாக்கியோட நிப்பான், அவனையும் கடந்து வால்ட்டுக்குள்ள போகணும்னா அதுக்கு மிராண்டாவோட ஃபிங்கர் பிரிண்ட் வேணும், செக்யூரிட்டி செக்ஷன்ல ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் வால்ட்டுக்குள்ள போறதுக்கான டோரே ஓபன் ஆகும், இதெல்லாம் கடந்து நம்ம வால்ட்டுக்குள்ளேயே போயிட்டாலும் அங்க ஒரு ஹை டெக்னாலஜி சேஃப்டி லாக்கர் இருக்கும், அதையும் ஓபன் பண்ணாதான் மோதிரம் நமக்கு கிட்டும், இப்படின்லாம் ஹீரோ சொன்னதும், எது லிப்டுக்கு வெளியே 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ், லிப்ட்ல பிரஷர் சென்சார்
சென்சார், அதை தாண்டி போனா கீழே துப்பாக்கியோட ஒரு செக்யூரிட்டி கார்டு, அப்புறம் மிராண்டாவோட ஃபிங்கர் பிரிண்ட், இதுக்கப்புறம் வால்ட்டுக்கு உள்ள இருக்க ஹை டெக்னாலஜி சேஃப்டி லாக்கர். ஏன் சுத்திலாம் கேமரா இருக்குமே, அதை சொல்லாம விட்டுட்டா? இவ்வளவு தரத்தையும் மீறி அந்த மோதிரத்தை எடுத்துட முடியும்னு நீ நினைக்கிற. உன் கூட சேர்ந்து நாங்களும் அதை நம்பணும். நல்லா இருக்குடா இந்த கதை அப்படின்னு தாடி பிளான உலட்டி விடுறதுலயே தான் இருக்கான். செத்த சும்மா இருடா, நான் தான் சொல்லிட்டேன்ல நம்ம நினைச்சா முடியாது எதுவும் இல்லன்ட்டு. நான் இப்ப அதை எப்படி கொள்ளையடிக்க போறேன்ற பிளான சொல்றேன், அப்படியே எல்லாரும் கேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹீரோ பிளான ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல, அது இன்னொரு பக்கம் பேரலா நடந்துட்டு இருக்கு. பிளான்ல ஸ்டெப் 1, இவங்களுக்குன்னு ஒரு ஆபீஸ் வேணும். ஹீரோ சொன்ன மாதிரி ஆபீஸ் எல்லாம் செட் பண்ணி மோதிரம் இருக்க சேஃப்டி லாக்கரை திறக்க போறது மொட்டை தானே. சேஃப்டி லாக்கரை 5 நிமிஷத்துக்குள்ள ஓபன் பண்ணி ஆகணும். சோ ஆபீஸ்ல டைமர்லாம் வச்சு வால்ட்டுக்குள்ள இருக்க சேஃப்டி லாக்கர் மாதிரியே இவங்க ஃபேக்கான ஒரு லாக்கர்லாம் செட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஸ்டெப் 2, வால்ட்டுக்குள்ள போனோம்னா மிராண்டாவோட ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்ல. சோ அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்காக ஃபங்க்ஷன் நடக்க போற அடுத்த 3 நாளைக்குள்ள அவ எங்கெல்லாம் போறா எங்கெல்லாம் வரான்ற ஸ்கெடியூல் வேணும். அது தெரிஞ்சுட்டா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துடலாம்ல. சோ அதை எடுத்துட்டு வர சொல்லி ஹீரோ தாடி கிட்ட சொன்னதும் இவன் ஹோட்டல்ல மிராண்டாவும் அவளோட அசிஸ்டன்ட்டும் நடந்து வரப்போ அவங்களை இடிக்கிற மாதிரி இடிச்சு அசிஸ்டன்ட்டோட பேக்ல இருந்த ஸ்கெடியூல் புக்கை திருடிடுறான். அடுத்து ஸ்டெப் 3, செக்யூரிட்டி செட் ஆன மிஸ்ரா கிட்ட இருக்க லிப்டோட பிரஷர் சென்சார் ஆஃப் பண்ற என்கிரிப்டட் கீயை திருடி ஆகணும். இதுக்கு ஹீரோவும் மொட்டையும் ஹோட்டல்ல கிளீன் பண்றவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள போறாங்க. ஹீரோ ஃபயர் அலாரம் ஆன் பண்ணி விட்டுறாரு. அது என்னாச்சு ஏதாச்சுன்னு ரூமை விட்டு வெளியே வந்து மிஸ்ரா பாத்துட்டு இருக்கப்போ ரூமுக்கு பக்கத்திலேயே கிளீன் பண்ணிட்டு இருந்த மொட்டை உள்ள போய் அந்த கீயை க்ளோனிங் பண்ணிடுறான். அதாவது அந்த சாவி மாதிரியே இன்னொரு ஃபேக்கான சாவியை உருவாக்குறதுக்கான டீடைல எடுத்துறான். அப்புறம் 4வது ஸ்டெப், ஹோட்டல்ல 500 சிசிடிவி கேமராஸ்க்கு மேல இருக்கு. அது எல்லாத்தையும் இவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்தாகணும். சோ சர்வர் ரூமுக்குள்ள போன ஃபேட்டி சர்வரை ஹேக் பண்ணி கேமராஸை இவனோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்துடுறான். இனிமேல் இவங்க என்ன காட்ட நினைக்கிறாங்களோ அதைத்தான் ஹோட்டல் ஆளுங்க பார்க்க முடியும். 5வது ஸ்டெப் டிரான்ஸ்போர்ட். இவங்க ஹோட்டலுக்குள்ள போய் ரிங்க திருடிட்டு திரும்ப வெளியே வரணும்ல, அதுக்கு இவங்களுக்கு ஒரு கார் வேணும். அப்படி இவங்க ரெடி பண்ற கார் குல்ட்டியாலா இருக்க கூடாது. பெரிய ஹோட்டல் பார்ட்டிக்கு வர போறவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்க, அதுக்கேத்த மாதிரி இவங்களோட காரும் இருக்கணும்ல. சோ ஒரு பிராண்ட் நியூ கார் மெக்கானிக்கான கல்லி இவங்களுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கா. கடைசியா 6வது ஸ்டெப் தாங்க ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான ஸ்டெப். வால்ட்டுக்குள்ள இருக்க சேஃப்டி லாக்கரை திறக்கிறது. மொட்டை இதுக்கு முன்னால ஓபன் பண்ண லாக்கர் மாதிரி இந்த லாக்கர் இருக்காது. எல்லா லாக்கர்லயும் ஒரு நாப் தான் இருக்கும். அந்த நாப்ல 3 செட் ஆஃப் காம்பினேஷன் நம்பரை போட்டா லாக்கரை ஓபன் பண்ணிடலாம். ஆனா இப்போ ஹோட்டல்ல இருக்க சேஃப்டி லாக்கர்ல மட்டுமே 3 நாப் இருக்கு. சோ ஒரு நாபுக்கு 3 விதமான காம்பினேஷன்னா 3 நாபுக்கும் தனித்தனியா 3 விதமான காம்பினேஷன் போடணும். அதுவும் 5 நிமிஷத்துக்குள்ள. இத மொட்டை எப்பவும் காதை வச்சு பண்ற மாதிரி பண்ண முடியாது இல்ல, டைம் அதிகமாயிடும். சோ சவுண்ட் வச்சு அதை பண்ணிடலாம்னு ஹீரோ ஒரு பிளான போடுறாரு. சேஃப்டி லாக்கர்ல ஸ்டெத்தஸ்கோப் மாதிரி ஒரு டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ மொட்டை நாப திருவுறப்போ அந்த சவுண்ட் வேவ் ஃபேட்டிக்கு முன்னால இருக்க சிஸ்டம்ல ரெக்கார்ட் ஆகும். லாக் கரெக்டா எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடத்துல மட்டும் சவுண்ட் வேவ் சேஞ்ச் ஆகும் இல்லையா. அதை வச்சு காம்பினேஷன் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம்னு ஹீரோ ஒரு பிளான போட்டாலும் அதுக்கு நாப ரொட்டேட் பண்றவங்க ரொம்ப ஸ்லோவா ரொட்டேட் பண்ணணும். ஆனா நல்லா டோனி ஜாவுக்கு டூப் போட்ட மாதிரி இருக்கானே மொட்டை, இவன் பதட்டத்துல நாப ஸ்லோவா சுத்தாம கட 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 கடன்னு சுத்துறான். ஏண்டா எந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்குடா இவ்வளவு வேகமா போற, கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்ணாண்டா, அப்பதானே சவுண்ட் வேவ்ல கிளியரா தெரியும் அப்படின்னு ஹீரோ அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. மொட்டை தான் ஹீரோ மேல ஏதோ ஒரு கோவத்துல இருக்கானே. சோ ஹீரோ எது சொல்லியும் கேட்காம தனியா போய் உட்காந்து மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். இந்த பிளாஷ்பேக்ல தாங்க ஃபேமிலியில என்ன கலவரமாச்சுன்ற ஓரளவுக்கு ஐடியா நமக்கு கிடைக்குது. 10 வருஷத்துக்கு முன்னால, அதாவது ஓப்பனிங்ல இவங்க தங்கத்தெல்லாம் திருடினாங்கல்ல, அதுக்கு அப்புறம் இவங்க அப்பாவும் ஒரு திருட்டு கோட்டு தான். அவர்கிட்ட இருந்து தான் 2 பேரும் திருட்டு தொழிலே கத்துக்கிட்டாங்க. அவர் ஏதோ ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்காரு போல, வாங்கின காசை திரும்ப தரலன்னு அவனுங்க கழுத்து நெரிக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. சோ ஹீரோவை பார்க்க வந்தவர் ஹீரோவை பார்க்கறதுக்கு முன்னால மொட்டை கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே அவர் கட்டி இருந்த வாட்ச் ஒண்ணு மொட்டைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த வாட்ச் அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோ அப்பாவை பார்க்க வந்திருக்காரு. இவங்க அப்பா எப்பவுமே சும்மா இருக்க மாட்டாப்பல, எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து இவங்க நிம்மதியையும் சேர்த்து கெடுப்பாரு. அதனாலேயே ஹீரோ அப்பா கேட்டா எந்த ஹெல்ப்பையுமே பண்றது இல்ல. அன்னைக்கும் எனக்கு கடன் ஓவர் ஆயிடுச்சுராம்பி, நீங்க தங்கம் திருநீங்கல்ல அதுல இருந்து ஒரு கட்டிய கூட நான் என் பிரச்சனையை முடிச்சுக்கிறேன்னு கேட்டா, யோ தகப்பா கொஞ்சமாச்சு லாஜிக்கா பேசியா, கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் தங்கத்தை திருடணும், உடனே அதை வெளியே எடுத்தோம் எல்லாரும் தொக்கா மாட்டிப்போம், அதை எப்படி கொடுக்க முடியும், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நீ நானும் உள்ள போயிட்டா தம்பியை யாரு பாத்துக்கிறது, இதெல்லாம் சரி வராது, நீ கிளம்புன்னு ஹீரோ அப்பா கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையும் அங்கேயே இருந்து மொட்டையும் பாத்துட்டு இருந்திருக்கான். சோ ஹீரோ ஹெல்ப் பண்ணலன்னதும் அடுத்து இவன் அப்பாவோட சேர்ந்து என்னமோ ஒண்ணு பண்ணிருக்கான் போல. அதை காட்டுறதுக்கு முன்னாலேயே பிளாஷ்பேக் கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வராங்க. ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால மிராண்டாவும் அவளோட அசிஸ்டன்ட்டும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறாங்க. இவளோட 3 நாள் ஸ்கெடியூல் என்னன்றதுதான் நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அதே ஹோட்டல்ல கல்லி தாடி 2 பேரும் வெயிட்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க மிராண்டா ஒரு கப்பை கையால எடுத்து சூப்பை குடிச்சிட்டு அதை திரும்ப டேபிள்லயே வச்சிடறா. இப்ப கப்புல மிராண்டாவோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்திருக்கும்ல, இங்க இருக்கவங்களை டைவர்ட் பண்ணி அந்த கப் எடுக்கிறதுக்காக கல்லி மிராண்டாவுக்காக ஒரு டிஷ்ஷை டேபிள்ல வைக்கிறப்போ வேணும்னே அதை மிராண்டாவுக்கு மேலையும் டேபிள்லயும் கொட்டிடுறா. அது இல்லாம அதை கிளீன் பண்றேன்னு சொல்லி டேபிள்ல இருக்க எல்லாத்தையும் இவ கீழே தள்ளி விட சாப்பாடு பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட் மேலையும் பட்டுருது. சோ 2 பேரும் ட்ரெஸ் கிளீன் பண்றது கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல டிஷ்ஷை ரெடி பண்ண செஃப்பும் அவரோட
அவரோட ஹெல்ப்பரும் ஐயோ டிஷ் போச்சே 12 மணி நேரம் கஷ்டப்பட்டு பண்ணனே அப்படின்னு மாறி மாறி புலம்பிட்டு இருக்கப்போ ஒரு பக்கம் தாடி டேபிள்ல இருக்க கப்ப ஒரு குக்கியால கையில எடுக்கிறான். இன்னொரு பக்கம் கள்ளி அசிஸ்டன்ட் போறப்போ அவளோட சிஸ்டம் இங்கே வச்சுட்டு போயிட்டா. அதுல நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு யார் யார் கெஸ்டா வர போறாங்க, ஃபங்க்ஷன்ல முஸ்தபா என்னென்ன பேச போறாருன்னு 2 ஃபைல் இருக்கு. அதுல கெஸ்ட் லிஸ்ட் இருக்க ஃபைலை ஓபன் பண்ணி லிஸ்ட்ல ஹீரோவோட பேரு, இவளோட பேரு, தாடியோட பேருன்னு 3 பேரை ஆட் பண்ணிடுறா. பிளஸ் 2 ஃபைலையும் காப்பியும் பண்ணிடுறா. இந்த கேப்ல நல்லா பாதி வளர்ந்த ஆதிகால மனிதன் மாதிரி இருக்கால தாடி, இவன் கப்ப எடுக்கிறேன்னு அதை கீழே போட்டுட்டு திரும்ப டேபிளுக்கு அடியில விழுந்த கப்ப எடுத்து கவர்ல வச்சுக்க வேலை முடிஞ்சிடுச்சுன்னு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போராடி சேஃப்டி லாக்கரோட நாப ரொட்டேட் பண்றப்போ ஒரு சவுண்ட் வேவ வச்சு ஒரு வழியா சேஃப்டி லாக்கரை ஓபன் பண்ற வரைக்கும் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் ரெடி இல்லையா, நாளைக்கு கொள்ளையடிக்க போற நாள். அதுக்கு முன்னால தம்பி இன்னும் நம்ம மேல கோவமா இருக்கானே, அவனை பேசி கன்வின்ஸ் பண்ணுவோம்னு ஹீரோ ட்ரை பண்ணா ஹீரோ என்ன சொன்னாலும் சரி அப்பாவுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ண மறுத்துட்டாருன்னு மொட்டை இன்னும் அந்த கோவத்திலேயே தான் இருக்கான். அப்படியே இப்ப விட்ட பிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னதும் மொட்டையும் அப்பாவும் சேர்ந்து வேற ஒரு இடத்துல கொள்ளையடிச்சு பணம் ரெடி பண்ணிடலாம்னு ஒரு ட்ரக்ல தான் இவங்க கொள்ளையடிக்க போற பொருள் இருந்திருக்கு. ட்ரக்கை ரோட்டோரமா எடுத்துட்டு டிரைவர் காஃபி சாப்பிட போனதும் ஹீரோவோட அப்பா கிட்ட ஃபேக் கன் ஒன்னு இருந்திருக்கு. சும்மா அதை காட்டி மிரட்டி பொருளை திருடிடலாமே அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு இவரு மொட்டை 2 பேரும் ட்ரக்கு கிட்ட போயிட்டு ஹீரோவோட அப்பா கிளீனரை கண்ணை காட்டி மிரட்ட, டேய் டூமாங்கோலிஸ் யாரா நீங்க, தப்பான ஆளுகிட்ட உங்க வேலையை காட்டுறீங்கடா, உயிரே போயிடுண்டா, ஒழுங்கா போயிடுங்கடான்னு அவன் மிரட்டிட்டு இருக்கான். இதை கேட்காம மொட்டை ட்ரக்குக்குள்ள போய் உள்ள இருக்க பார்சலை பிரிச்சு பார்த்தா இவங்க தேடி வந்தது என்னமோ கம்ப்யூட்டரோட ஸ்பேர் பார்ட்ஸ். ஆனா ட்ரக்குக்குள்ள இருந்தது என்ன தெரியுங்களா, மொத்தமும் போதை பொருளுங்க. சோ டேய் தகப்பா, நம்ம நினைச்ச மாதிரி இதுல கம்ப்யூட்டர் ஸ்பேர் இல்லடா, வேற என்னமோன்னு இருக்கு, வா ஓடிடலாம் அப்படின்னு மொட்டை அப்பா அலர்ட் பண்றதுக்குள்ளேயே காஃபி குடிக்க போன டிரைவர் வெளியே வந்து அவன் துப்பாக்கி எடுத்து 2 பேரையும் மாறி மாறி ஷூட் பண்ணிருக்கான். அதுக்கு பயந்து அவங்க ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியறதுக்குள்ள மறுபடியும் பிளாஷ்பேக் கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா கொள்ளையடிக்க போற ஹோட்டலுக்கு ஹீரோ கெஸ்ட் மாதிரி போறாரு இல்ல. சோ அதுக்காக நச்சுன்னு கும்முன்னு ஜம்முன்னு ஒரு கடைக்கு போய் ஹீரோ கோட் சூட்லாம் ரெடி பண்ணி போட்டுக்க. அந்த கடைக்கார ஓனர் ஹீரோவுக்கு பழக்கம், பழைய நண்பன். ஹீரோவுக்காக என்ன வேணும்னா பண்ணுவான். ஹீரோ இவன் கூட கொஞ்ச நேரம் பேச்ச போட்டுட்டு அடுத்து ஃபங்க்ஷன் நடக்கிற ஹோட்டலுக்கு கெஸ்ட் மாதிரி போக அங்க கிச்சன்ல குக்கு மாதிரி வேஷம் போட்டிருந்த மொட்டை யாரும் பார்க்காத சமயத்துல கிச்சனோட வென்டிலேட்டர் வழியா வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இதே ஹோட்டல்ல தான் தாடி கள்ளி 2 பேரும் கெஸ்ட் மாதிரி அங்க இங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபேட்டி இந்த ஹோட்டல்லயே ஒரு ரூம் எடுத்து அங்க கம்ப்யூட்டர் மூலமா இந்த ஹோட்டலோட சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் இவனோட கண்ட்ரோல்ல எடுத்து எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் ஃபேட்டி இருக்க ரூமுக்கு வந்துடுறாரு. அங்க இருந்தே கள்ளி கிட்ட, அம்மாடி உன்னோட வேலையை ஆரம்பிக்கலான்னு சொன்னதும் வால்டருக்கு அண்டர் கிரவுண்ட் போறதுக்கு லிஃப்ட் ஏறணும்ல, அங்க எப்பவுமே 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பானுங்க இல்லையா. கள்ளி அங்க போய் அவளோட அழகுல அவங்கள மயங்க வச்சு டைவர்ட் பண்ணிட்டு இருக்கா. இதே சமயம் கிச்சனோட வென்டிலேட்டர் வழியா வந்த மொட்டை இங்க இருக்க வென்டிலேட்டர் வழியா இறங்க வென்டிலேட்டர் கரெக்டா லிஃப்டோட டோருக்கு பக்கத்துல இருக்கு. கள்ளி செக்யூரிட்டிஸ டைவர்ட் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க வந்த மொட்டைய பார்க்கல. அதோட லிஃப்ட் கீழே இருக்கு. மொட்டையால லிஃப்ட மேல வர வச்சலாம் ஏற முடியாது. லிஃப்ட மேல வர வச்சுட்டா கீழே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ், மேல இருக்க 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்களுக்கு சவுண்ட் கேட்டு தெரிஞ்சிடும். சோ மொட்டை தானாகவே டோரை திறந்து கீழே இருக்க லிஃப்ட்டுக்கு ரோப்பை கட்டி போயாகணும். மொட்டையும் உயிரை கொடுத்து லிஃப்ட் டோரை திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். எழவெடுத்த டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இந்த பக்கம் எவ்வளவு நேரம் தான் கல்லியாலையும் செக்யூரிட்டியை டைவர்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். டேய் மொட்டை, இந்த மாற்றான் பிரதர்ஸ் என்ன ரொம்ப சோதிக்கிறானுங்கடா, சீக்கிரம் டோரை ஓபன் பண்ணுடா அப்படின்னு கண்ணாலேயே சிக்னல் காட்டினதும் மொட்டை கஷ்டப்பட்டு டோரை ஓபன் பண்ணி உள்ளேயும் போயிடுறாங்க. அடுத்து ரோப்பை கட்டி ரோப் மூலியமாகவே கீழே இருக்க லிஃப்ட்டுக்குள்ள இறங்கி ஆகணும். செவரோட அந்த பக்கம் இந்த பக்கம் 2 சைடும் ரோப்பை கட்டி விட்டுட்டு ரோப்புக்கு நடுவுல ஒரு புள்ளியை செட் பண்ணி, அதாவது கிணத்துல நம்ம வாளியை வச்சு தண்ணி எடுப்போம்ல கயிறை கட்டி, கிட்டத்தட்ட அதே செட்டப்ல புள்ளியில ஒரு ரோப்பை செட் பண்ணி அந்த ரோப்பை இவனுக்கு மேல கட்டி ரிமோட் மூலியமா ரோப்பை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி கீழே இருக்க லிஃப்டோட டாப் டோரை, சின்னதா இருக்கு அந்த டோர், அதை ஓபன் பண்ணி உள்ளேயும் போயிட்டு இருக்கான். தப்பி தவறி இவனோ இல்ல இவனை சேர்ந்த ஒரு பொருளோ லிஃப்டோட தரையில பற்றுச்சு கீங் 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 கீன்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இவன் கீழே இறங்குறதுக்கு முன்னாலேயே என்கிரிப்டட் கீய லிஃப்ட்ல போட்டாகணும். ஆசை மட்டும் இருந்து என்ன புண்ணியம், அதுக்கான வேலையை கரெக்டா பாத்துருக்கணும்ல. நல்லா பாம்பு கொத்தின பப்பாளி மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு மேல ரோப்பை கட்டினானே மொட்டை, அதுல ஒரு முடிச்சு இருந்திருக்கு போல, அதை கவனிக்காம விட்டுட்டான். சோ இப்ப அந்த முடிச்சு இவனை கீழே இறக்கிட்டு இருக்க புள்ளியில மாட்டி பயபுல லைட்டா ஜர்க்காக ஜர்க்ல கையில இருந்த சாவிய லிஃப்டோட தரையில போட்டுறான். அலாரமும் அடிக்க ஆரம்பிச்சிருது. இதை கேட்ட கீழே இருந்த செக்யூரிட்டி கார்டு என்ன பிரச்சனைன்னு பாப்போம்னு லிஃப்ட்டுக்குள்ள வரான். மொட்டை அவனை அடிச்சு படுக்க வைக்க வேண்டியதா போச்சு. சரி பரவாயில்ல, பிரச்சனை தான் முடிஞ்சுதே, கபார் கிபீர்னு வால்ட்டுக்குள்ள போய் மோதிரத்தை எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு வால்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால வால்ட்டோட டோரை ஓபன் பண்றதுக்கு மிராண்டாவோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற இடத்துக்கு போய் கப்புல இருந்து எடுத்த கைரேகையை அதுக்கு மேல வச்சா அங்க இவங்களுக்கு ஒரு பட்டா ஷாக். இவங்க வச்ச ஃபிங்கர் பிரிண்ட் தப்பான ஃபிங்கர் பிரிண்ட்னு காட்டுது. என்னங்கடா கடைசி நேரத்துல வந்து காலை வாடுறீங்க, ஃபிங்கர் பிரிண்ட் தப்புன்னு காட்டுதே, டேய் தாடி உண்மையாவே மிராண்டாவோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறப்பதான் தாடி பண்ண ஒரு
ஒரு அட்டுழியம் தெரியுது. இவன் டேபிள்ல இருந்த மிராண்டாவோட கைரேகை படிஞ்ச கப்பை எடுக்கிறேன்னு சொல்லி அதை கீழே போட்டுட்டு டேபிளுக்கு அடியில இருந்த கப்பை எடுத்தான்ல, அது மிராண்டாவோட கைரேகப்பட்ட கப்பே இல்லங்க. டேபிள்ல சாப்பாடு கொட்டிடுச்சுன்னு டேபிள்ல இருந்த எல்லாத்தையும் கள்ளி கீழே தள்ளி விட்டாலே, அப்பவே மிராண்டாவோட கைரேகப்பட்ட கப்பு அந்த பக்கம் வேற எங்கேயோ போய் விழுந்துட்டு இருக்கு. இது இல்லாம அசிஸ்டன்ட் யூஸ் பண்ண கப்பு டேபிளுக்கு அடியில விழுந்திருக்கு. அதுதான் நமக்கு தேவையான கப்புன்னு தாடி தப்பா எடுத்துட்டு வந்துட்டான். இப்ப என்ன பண்றது? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, திரும்ப பிளான் அபார்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதானா அப்படின்னு மொத்த பேரும் சொங்கி போனா ரூம்ல உட்கார்ந்து இருந்த ஹீரோ ஒரு பக்கா பிளான் பண்றாரு. நடக்கிற ஃபங்க்ஷன்ல இந்த டைம்ல இது நடக்க போகுதுன்னு ஒரு ஸ்கெடியூல் இருக்கும்ல, அந்த ஸ்கெடியூல்ல நைட்டு கரெக்டா 9 மணிக்கு பஷீருக்காக மிராண்டா ஒரு டான்சர் கூட சேர்ந்து எல்லாரும் முன்னாலேயும் ஒரு டான்ஸ் ஷோ நடத்த போறா. ஹீரோ இதை பார்த்துட்டு, தம்பி சாப்பா குத்தாத பீப்பா, நீ தானே ஃபிங்கர் பிரிண்ட தப்பா எடுத்துட்டு வந்த, இப்ப உண்மையான ஃபிங்கர் பிரிண்ட நீ தான் எடுக்க போற அப்படின்னு ஒரு பிளான சொல்ல, அதுபடி மிராண்டா கூட உண்மையா ஆட போற டான்சரை கள்ளி போய் மடக்கிடுறா. இன்னொரு பக்கம் உண்மையான டான்சர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்ட தாடி மிராண்டாவுக்கு முன்னால போய் நிக்க அவளுக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி. கூட்டத்துல அதிர்ச்சியை வேற காட்ட முடியல. யாரா நீ? கூட்டத்திற்குள் குழப்பம், எதுவும் சொதப்பி கிதப்பி வச்சிராதரா, பெரிய பார்ட்டிடா இது, பஷீர் என்ன கொன்னே போட்டுருவான்டா அப்படின்னு முணுமுணுகிறா. மேடம் மேடம், நாங்கெல்லாம் அப்பவே வேற மாதிரி, நீங்க வாங்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து கெத்து காட்டுவோம் அப்படின்னு உண்மையாவே சூப்பரா டான்ஸ் ஆடி தாடி மிராண்டாவே இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. டான்ஸ் ஆடுறப்போ மிராண்டா தாடியோட கையை இறுக்கமா பிடிக்கிறாளா, அதுலயே அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிடுச்சு. இதை டிஜிட்டலா வால்ட்டுக்கு முன்னால நிக்கிற மொட்டைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மொட்டை அதை போட்டுட்டு சேஃப்டி லாக்கர் இடத்துக்கு போயிடுறான். இதுதான் கடைசி படிக்கட்டு. இதை தாண்டிட்டா மோதிரம் கைவசம். மொட்டை சேஃப்டி லாக்கர்ல ஸ்டெதஸ்கோப்பை ஃபிக்ஸ் பண்றான். இதோட சவுண்ட் வேவ ரூம்ல இருந்தே பார்த்த ஹீரோ 2 நாபோட காம்பினேஷனை கரெக்டா சொல்லிடுறாரு. அது ஓபனும் ஆயிடுது. 3வது காம்பினேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ பார்ட்டியில முஸ்தபாவோட ஸ்பீச் ஓடிட்டு இருக்கு. ஸ்பீச்ல அவர் என்னென்ன பேச போறாருன்றது ஏற்கனவே நம்ம ஆளுங்களுக்கு தெரியும்ல. அந்த ஆள் முழுசா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மிராண்டா லாக்கருக்கு வந்து மோதிரத்தை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஆள் பாதி தான் பேசி முடிச்சிருக்கான். அதான் இன்னும் பாதி இருக்கே. அதுக்குள்ள லாக்கரை ஓபன் பண்ணிடலாம்னு நம்ம ஆளுங்க நினைச்சா திடீர்னு மிராண்டா குட்டா பாருங்க ஒரு ட்விஸ்ட. ஸ்பீச் பாதி ஓடிட்டு இருக்கும் போதே மோதிரத்தை எடுக்கிறேன்னு கீழே வரா. போச்சு போச்சு எல்லாம் போச்சு. இப்ப இவங்க கால்குலேட் பண்ண டைமை விட சீக்கிரமா அந்த 3வது நாப ஓபன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி டைம்ல மிஷினை நம்புறதை விட மனுஷனை நம்புறது தான் பெஸ்ட்னு ஹீரோ மொட்டை மேல செம்ம கான்பிடண்டா இருக்காரு. தம்பி நான் உன்னை நம்புறேன்டா, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட நிக்கிறேன். நீ லாக்கர்ல இருக்க ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் எடுத்துரு, உன் திறமையை யூஸ் பண்ணி 3வது நாப ஓபன் பண்ண ட்ரை பண்ணு, பாத்துக்கலாம்டான்னு ஹீரோ மோட்டிவேட் பண்ண மொட்டை கத்துக்கிட்ட மொத்த வித்தையே மிரக்கி லாக்க ஓபன் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கான். வேர்க்க விறுவிறுக்க லாக்கருக்கு மேல காதை வச்சவன் நாப ரொட்டேட் பண்ண பண்ண உள்ள இருக்க லாக் எங்க எப்படி உட்காருதுன்ற சவுண்ட மைனூட்டா கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னையா பிடிச்சு கடைசியா 3 காம்பினேஷனையும் கண்டுபிடிச்சு லாக்க ஓபன் பண்றான். அதே டைம் மிராண்டா கீழே வால்ட் இருக்க இடத்துக்கே வந்துடுறா. சிக்குனாண்டா மொட்டை நினைச்சா மிராண்டா கீழே வரப்போ வால்ட்டுக்கு முன்னால யாருமே இல்ல. அவ பாட்டு கேஷுவலா வந்து சேஃப்டி லாக்கரை திறந்து உள்ள மோதிரம் இருக்க பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு போயிடுறா. இங்க ஒளியவே இடம் இல்லையே. அப்புறம் மொட்டை எங்கடா போடான்னு பார்த்தா லிப்ட் ஓபன் ஆனதும் அதுக்கு வெளியவே ஒரு செக்யூரிட்டி கார்டு நிப்பான்ல. மொட்டை அந்த வேஷத்துல மொட்டை கீழே குனிஞ்ச மேனிக்கு நின்னுட்டு இருந்திருக்கான். சோ மிராண்டா அவனை கவனிக்கல. அதோட பயபுள்ள மோதிரத்தையும் தூக்கிடுச்சு. சோ மிராண்டா இப்ப மேல எடுத்துட்டு போறது வெறும் எம்டி பாக்ஸ். அது எம்டின்னு தெரியறதுக்குள்ள 5 பேரும் பஞ்சா பறக்கணும், இல்லனா கொளுத்திடுவானுங்க. சோ ஹீரோ கல்லியையும் தாடியையும் கார் எடுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வர சொல்லிடுறாரு. அதே பேஸ்மெண்ட்டுக்கு வால்ட்ல இருந்து மொட்டை செக்யூரிட்டி காரோட வேஷத்திலேயே வெளியே வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஃபேட்டியும் ரூமை காலி பண்ணிட்டு வரதுக்குள்ள பாக்ஸ் எடுத்துட்டு போனால மிராண்டா அவளுக்கு உள்ள மோதிரம் இல்லன்றது தெரிஞ்சு போச்சு. அது பஷீர் முஸ்தபா அவங்களுக்கும் தெரிஞ்சதும் பில்டிங் மொத்தத்தையும் சீல் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஃபேட்டியும் லிஃப்ட் ஏற வந்துட்டு இருக்காங்களே, அப்போ ஒரு செக்யூரிட்டி கார்டு இவங்களை யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்கு கிட்ட வரான். ஹீரோ ஃபேட்டியை மட்டும் லிஃப்ட்டுக்குள்ள போக சொல்லிட்டு இவர் செக்யூரிட்டி கார்டை உரிச்சு ஊருக்காக போட்டுறாரு. அப்பதாங்க மெயின் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஃபேட்டி லிஃப்ட்ல கீழே வந்துட்டு இருக்கப்போ இவனோட மொபைல் சிக்னல் கட் ஆயிடுது. மொபைல் மூலமா தான் இவன் ஹோட்டலோட சர்வரையே ஹேக் பண்ணி வச்சிருந்தான். சோ இப்போ மொபைல் சிக்னல் கட் ஆனதும் இது வரைக்கும் சிசிடிவி கேமரால இவன் என்ன விஷுவல் பாக்குற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தானோ அது கட் ஆகி ரியல் விஷுவல் தெரிய ஆரம்பிச்சிருது. ஹீரோ தான் ஒருத்தவன படுக்க போட்டாரே, அத சிசிடிவி டீம் பாத்துறாங்க. யாரா அந்த ஐவரி கலர் ஹல்க்கு, அவன் தாண்டா மோதிரத்தை திருநவன், புடிங்கடா அவனன்னு ஹீரோவோட போட்டோவை ஹோட்டல்ல இருக்க எல்லா செக்யூரிட்டிஸ்க்கும் அனுப்பிடுறாங்க. சோ செக்யூரிட்டிஸ் ஹீரோ சுத்து போட அதே செக்யூரிட்டி கூட்டத்துல தானே மொட்டையும் இருக்கான். அண்ணனை காப்பாத்துறதுக்கு அவன் களத்துல குதிக்கிறான். ஒரு பக்கம் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் செக்யூரிட்டிஸ் செதில் செதிலா பிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லிஃப்ட் ஏறி கீழே வந்த ஃபேட்டி பேஸ்மெண்ட்டுக்கு வந்ததும் அங்க ஏற்கனவே கார்ல இருந்த கல்லிக்கும் தாடிக்கும் பஷீரோட ஆளுங்களுக்கும் 3ஆம் உலக போரே நடந்துட்டு இருக்கு. இதுல ஃபேட்டி வேற உள்ள வந்துட்டானா. அப்படி இப்படின்னு சிலா கிட்டமா வேலையை காட்டி ஃபேட்டியை கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு 3 பேரும் பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியேயும் வந்துடுறாங்க. இந்த பக்கமும் அப்படிதான் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு வெளியே போறதுக்கான சாவி கொத்தை எடுத்துக்கிட்டு ஹீரோ மொட்டை 2 பேரும் ஹோட்டலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹோட்டலோட பேக் சைடு கதவை திறந்துட்டா வேலை முடிஞ்சுது. சோ சீக்கிரம் கதவை திறடா, நான் யாராவது வராங்களான்னு பாக்குறேன் அப்படின்னு பின்னால யாராவது வராங்களான்னு ஹீரோ பாத்துட்டு இருக்காரு. மொட்டை கதவை திறந்துட்டு இருக்கான். டேய்
எவ்வளோ நேரம்டா, கதவை திறந்தியா இல்லையான்னு ஹீரோ திரும்புறப்போ வச்சாம் பாருங்க மொட்டை ஒரு பெரிய ட்விஸ்டையா. இவன் ஹீரோவை உள்ள விட்டு கதவை சாத்திட்டு அவன் மட்டும் வெளியே போயிடுறான், அதுவும் திருந்த மோதிரத்தோட. ஏன்டான்னு ஹீரோ உறைஞ்சு போனா, அப்புறம் கடைசி வரைக்கும் உன் கூடவே சேர்ந்து ஊர்கா போட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சியா? நீ தானே சொன்ன வேலை முடிஞ்சதும் தனித்தனியா நம்ம ஒரு ஒரு வழியை பார்த்துட்டு போயிடணும்ட்டு. நான் என் வழியில போறேன், நீ உன் வழியை பார்த்துக்கோன்னு மொட்டை அதப்பு மேல பேசுறான். தம்பி நான் சொன்னா கேள்றா, நீ இந்த மோதிரத்தை எடுத்துட்டு போயிட்டு அவனுங்கள்ட்ட கொடுத்தாலும் அவனுங்க உன்னை கொன்றுவானுங்க. அண்ணன் சொல்றதை கேளுன்னு ஹீரோ எவ்வளவோ சொல்றாரு. டேய் 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 நிறுத்துறா அவன் நாடகத்தை, சாவறத பத்தி நீ பேசுறியா? முதல்ல நம்ம அப்பா எப்படி செத்தாரு, எதனால செத்தாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அப்ப பாதியிலே விட்ட பிளாஷ்பேக்க இப்ப மொட்டை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. மொட்டையும் அப்பாவும் ஒரு இடத்துக்கு திருட போய் அங்க இவங்களோட திருடு தப்பா முடிஞ்சிச்சுல்ல, டிரைவர் கூட துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டானே. அதே சமயம் அங்க லோக்கல் போலீஸ் வந்து கையில துப்பாக்கி வச்சிருந்த டிரைவரை மடக்கிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள ஓடியும் போலீஸ் இவங்களை விடுற மாதிரி இல்ல, பின்னாலேயே துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஒன்னா இருந்தா ரெண்டு பேருமே போலீஸ்ல மாட்டிப்பாங்க. நம்ம பிரச்சனைக்காக பையனை கூட்டிட்டு வந்து அவனை போலீஸ்ல மாட்டி விட்டா அது எப்படி நல்லா இருக்கும்? நம்ம மாட்டினாலும் பரவாயில்ல, பையன் தப்பிக்கணும்ன்றதுக்காக அப்பா மொட்டையை ஒரு பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு இவர் கத்தி கத்தியே போலீஸ் அந்த இடத்துக்கு வர வச்சு, போலீஸ் நம்மள சாவடிச்சா மட்டும்தான் நம்ம கூட இருந்த இன்னொரு ஆளை தேட மாட்டாங்க, நம்ம பையன் தப்பிச்சிருவான்னு இவர்கிட்ட ஒரு வெத்து துப்பாக்கி இருந்துச்சு, அதை வச்சு போலீஸ் தான் ஆவாஸ் காட்டியிருக்காரு. பதிலுக்கு போலீஸ்காரங்க மொட்டையோட அப்பாவை போட்டு தள்ளிட்டாங்க. சோ ஒரு விதத்துல பார்த்தா அவரோட சாவுக்கு ஹீரோவும் ஒரு காரணம் தானே. அப்பா கேட்ட ஹெல்ப் ஹீரோ பண்ணியிருந்தாருன்னா இவங்க திருடவே போயிருந்திருக்க மாட்டாங்க, அப்ப அவர் செத்தும் போயிருக்க மாட்டாருல்ல. அப்ப அப்பாவை கொன்ன நீ நாளைக்கு என்ன கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? சோ உன் கூட இருக்கிறதெல்லாம் சரி வராது, நான் கிளம்புறேன்னு ஹீரோ சொல்ல சொல்ல மொட்டை மோதிரத்தோட வந்து இந்த வேலையை கொடுத்த கண்ணாடிக்காரனை மீட் பண்றான். அடே நேபாள் நெத்திலி, நீ பலே கில்லாடியா இருப்ப போலியே. உங்க அண்ணன் என்கிட்ட கொடுத்த தங்கத்தை வாங்குறதுக்கு நீ உங்க அண்ணனுக்கே துரோகம் பண்ணிருக்க. ஏதோ எனக்கு தேவையானது எடுத்துட்டு வந்துட்டல்ல, வா உன் கையாலேயே என் பாஸ் கிட்ட அதை கொடு அப்படின்னு மொட்டையோட மூஞ்சில துணியை போட்டு மூடி கண்ணாடிக்காரன் அவன் ஆளுங்களோட மொட்டைய பாஸ் இருக்க இடத்துக்கு அனுப்பி வச்சா, பாஸ் யாருன்னு பாக்குறப்போ ஒரு பெத்த ட்விஸ்ட். வேற யாரும் இல்ல, பஷீர் கூடவே இருந்த முஸ்தபா தாங்க இந்த மோதிரத்தை திருட சொன்னவன். எல்லாம் யூனிவர்சல் ப்ராப்ளம் தான். காலங்காலமா நான் அவன் அப்பன் கூடவே இருந்து வேலை செஞ்சேன், அதுக்கப்புறம் நான் தலைமை பொறுப்புக்கு வந்துடலாம்னு பார்த்தா அவன் பையன் குறுக்க வந்து கட்டைய போடுறான். அதான் ஒரு மோதிரத்தையே காப்பாற்ற தெரியாதவன் எப்படி லீடரா இருப்பான்னு எல்லாரும் முன்னாலே அசிங்கப்படுத்ததான் இந்த மோதிரத்தையே முஸ்தபா திருட சொன்னதா சொல்றாரு. இது என்னங்கடா இது, சீப்ப திருடனா கல்யாணம் நின்றுன்ற கதை மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா, நீங்க என்னமாச்சும் பண்ணிட்டு போங்க, தங்கத்தை குடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன்னு மொட்டை கேக்குறான். அட இருப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு அப்ப பார்த்த மாதிரியே ஒரு முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அதுக்குள்ள அவசரப்படுறியே அப்படின்னு முஸ்தபா கொடுத்தா பாருங்க ஒரு வேற மாதிரியான ட்விஸ்ட. இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு மொட்டை கேட்க, ஹோ உனக்கு விஷயமே தெரியாது இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரிதான். இப்ப எப்படி பஷீரை மடக்கிறதுக்கு நான் உன்ன ஏரியா யூஸ் பண்ணனோ அதே மாதிரி அப்போ பஷீரை மடக்கிறதுக்கு உன் அப்பாவை நான் ஏரியா யூஸ் பண்ணேன் அப்படின்னு முஸ்தபா சொல்லிட்டு இருக்கும் போதே இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளாஷ்பேக் வேற ஒரு ஆங்கிள் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ மொட்டை இவங்களோட அப்பா கடன்ல மாறிட்டு இருந்தாருல்ல, அது முஸ்தபா கிட்ட தான். கடன் காசை கொடுக்க முடியலன்னதும் அந்த ஆள் தான் இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு போ, அங்க ஒரு ட்ரக் வந்து நிக்கும், சும்மா உள்ள இருக்கிறதெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்பேர் தான், அதை திருடி என்கிட்ட கொடுத்துறேன்னா உன்னோட கடன் அடைஞ்சிரும்னு முஸ்தபா சொல்ல, அப்ப முஸ்தபா கூடவே கண்ணாடிக்காரனும் இருந்திருக்கான். இத கேட்டுதாங்க அப்பா மொட்டையை கூட்டிக்கிட்டு திருட போயிருக்காரு. அப்போ ஒரு டிரைவருக்கு விஷயம் தெரிஞ்சு அவன் இவங்களை ஷூட் பண்ணானே, அந்த டிரைவர் வேற யாரும் இல்ல, பஷீரே தான். சம்பவம் நடந்த அதே இடத்துல தான் கொஞ்சம் தூரம் தள்ளி கார்ல முஸ்தபாவும் கண்ணாடிக்காரனும் உட்காந்து நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த துப்பாக்கி சூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஆள் இவங்களோட காரு கிட்ட வந்து ஜூஸ் வித்துருக்கான். வேணாண்டா போடான்னு அவன் அனுப்பிட்டு மொட்டையும் அப்பாவும் ட்ரக்கு கிட்ட போய் கலவரம் பண்ண ஆரம்பிச்சதும் நேக்கா காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் பஷீர் கரெக்டா துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்றப்போ போலீஸ் வந்து அவனை மடக்கி இருக்கு. அப்பவே பஷீர் ஜெயில மாட்டி அவனோட கதை முடிஞ்சிடும்னு முஸ்தபா நினைச்சிருக்கான். ஆனா முஸ்தபாவோட அண்ணன் பையனை காப்பாத்துறதுக்கு அடிமட்ட லெவலுக்கு இறங்கி வேலை பார்த்து பையனை வெளியே கொண்டு வந்துட்டாரு. மாரடை போற வேண்டிய வயசுல இவன் என்ன மாதிரியான மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான் பாருங்க. இந்த ஆளுக்கு தேவை மோதிரம் இல்ல, அந்த மோதிரத்துக்கான பவர். இப்ப பவரை பஷீர் கிட்ட இருந்து பறிச்சாச்சு, எனக்கு அதுவே போதும். யார் அந்த மோதிரத்தை திருநான் வேற தெரிஞ்சு போச்சு. சோ இனிமேல் நீயும் உன்னோட ஆளுங்களும் இருக்க வரைக்கும் எனக்கு டேஞ்சர் தான். உன் ஆளுங்க சாவறத கண்குளிரா பாத்துட்ட நீயும் செத்து போ அப்படின்னு பஷீர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு அவரோட இடத்துக்கு போயிட்டு நடந்த எல்லாத்தையும் அவரோட ஆளுங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஆபீஸ்க்கு வெளியே கார்ல வந்து இறங்கின கண்ணாடிக்காரனும் அவனோட ஆளுங்களும் துப்பாக்கியோட உள்ள போக கேமரால அங்க நடக்கிற எல்லாமே தெளிவா முஸ்தபாவுக்கு தெரியுது. இதே மாதிரி ஆரம்பத்துல கண்ணாடிக்காரன் ஹீரோ கிட்ட பேசுறப்போ கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்துச்சு, அதை யாரோ பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுவும் முஸ்தபா தான். இப்ப நடந்துட்டு இருக்க கேமரா விஷுவல முஸ்தபா பாக்குறப்போ உள்ள போன கண்ணாடிக்காரனும் அவனோட ஆளுங்களும் நம்ம ஆளுங்களை ஈவரக்கமே பார்க்காம சுட்டு தள்ளிடுறாங்க. அண்ணா அப்பவே சொன்னா நம்ம தான் எதையும் கேட்கல அப்படின்னு அவங்க சாவறத கண்கூடா பார்த்து மொட்டை அழுன்னு அழுதுட்டு இருக்க லாஸ்டா இவனையும் போட்டு தள்ள போறப்போ அங்க ஒரு ட்விஸ்ட். திடீர்னு மொட்டையை ஷூட்
ஷூட் பண்ண போற ஆளோட நெஞ்சிலேயே ஒரு புல்லட் வந்து இறங்குது. யாருப்பான்னு திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது பஷீரும் அவனோட ஆளுங்களும். பஷீர் வேற கொல்ல வெறியில இருக்கான். மோதிரத்தை திருடினதுக்கான மாஸ்டர் மைண்ட் முஸ்தபா தான்றது பஷீருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏயா மணிப்பூர் மங்கி, நான் உனக்கு இன்னாயா குறை வச்சேன், கடைசியில ஏன் அடிமடியிலேயே கை வைக்க பார்த்த பாத்தியா நீ அப்படின்னு பஷீரோட ஆளுங்களும் முஸ்தபாவோட ஆளுங்களும் மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிறாங்க. இதுல தப்பிச்சு போக பார்த்த முஸ்தபாவோட உடம்புலயும் ஒரு புல்லட் இறங்கிடுது. இருந்தும் அவன் பேஸ்மெண்ட்டுக்கு தப்பிச்சு ஓடி வரான். அவனுக்கு பின்னாலேயே கீழே கிடந்து துப்பாக்கி எடுத்த மொட்டை, என் அப்பனோட சாவுக்கு நீதான காரணம், இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன்னு துரத்திக்கிட்டு வர வந்தவன் முஸ்தபாவை ஷூட் பண்ணிடுவான்னு பார்த்தா ஷூட் பண்ணல. அதோட அங்க ஒரு மரண ட்விஸ்ட். செத்ததா நினைச்ச ஹீரோ, கல்லி, தாடி, பாட்டி 4 பேரும் இங்க வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து அதிர்ச்சியான முஸ்தபா, நீங்களா எப்படிரான்னு மிரண்டு போனா, பின்ன உனக்கு மட்டும்தான் கேம் விளையாட தெரியுமா, ஏன் எங்களுக்கெல்லாம் அடுத்தவங்களை ஏமாத்தி கேம் விளையாட தெரியாதா அப்படின்னு ஹீரோவோட திருட்டு தில்லானா வேலைகள்லாம் இப்பதான் வெளியே வருது. ஃபர்ஸ்ட் இவங்க உயிரோட வந்தது எப்படின்னா, இவங்க ஆபீஸ்க்கு வெளியே கார்ல வந்து கண்ணாடிக்காரனும் அவனோட ஆளுங்களும் இறங்கினாங்கல்ல, அப்பெல்லாம் கேமரா ஆன் ஆகல. அவங்க காரை விட்டு இறங்கின கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவுக்காக என்ன வேணும்னா பண்ணக்கூடிய ஒரு கடைக்கார ஓனரை பார்த்திருந்தோமே, அவன் ஆளுங்களோட வந்து இவங்களை அடிச்சு போட்டுட்டு இவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சுட்டாலும் எந்த பாதிப்பும் வராத புல்லட் எடுத்துட்டு போயிட்டு அதை வச்சுதான் உள்ள இருக்க நம்ம ஆளுங்க 4 பேரையும் ஷூட் பண்ணிருக்கான். இது ஒண்ணு. இப்ப நடந்தது. இதுக்கு முன்னால, அதாவது திருட்டெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஹீரோ கண்ணாடிக்காரனை தனியா மீட் பண்ணி அவங்கிட்ட மட்டும் ஒரு பிளான சொல்லிருக்காரு. நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன், நீ என்ன பண்ண, ஃபங்க்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு கரெக்டா 9:30 மணிக்கு அந்த ஹோட்டலுக்கு வந்து நான் சொன்ன வேலையை முடிச்சிருன்னு சொல்லிருக்காரு. அதுபடி 9:30 மணிக்கு ஹோட்டலுக்கு வந்த ஓனர் அந்த டைம்ல எல்லாம் இவங்க மோதிரத்தை திருடிட்டாங்கன்னு பஷீர் கொல்லா காண்டுல ஹோட்டல் ரூம்ல உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் ஹீரோ சொன்னதை ஓனர் சொல்ல, அதே சமயம் ஃபேட்டியை லிஃப்ட்ல அனுப்பிட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டை ஹீரோ படுக்க போட்டாருல்ல, படுக்க போட்ட கையோட பஷீரோட ரூமுக்கு தான் வந்திருக்காரு. ஹீரோ தான் மோதிரத்தை திருடினான்னு தெரிஞ்சதும் பஷீருக்கு என்ன கோவம்ன்றீங்க, துப்பாக்கி எடுத்து கண்ணாபின்னான்னு ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நிலைமையிலையும் ஹீரோ தெல்ல தெளிவா, ஏங்க நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, மோதிரத்தை திருட பிளான் போட்டது என்னவோ நான் தான், ஆனா அந்த மோதிரத்தை வச்சு நான் என்னங்க பண்ண போறேன், என்ன திருட சொன்னது வேற ஒருத்தவங்க, உங்க குடும்பத்துல இருக்க யாரோ ஒரு ஆள் தான் அவங்கிட்ட சொல்லி மோதிரத்தை திருட சொல்லிருக்காங்க. நீங்க அவங்கள கண்டுபிடிக்காம என்ன சுட்டி என்ன பண்ண போறீங்க? அது மட்டும் இல்லங்க, இப்போ இந்த மோதிரத்தை திருட சொன்ன அதே ஆள் தான் 10 வருஷத்துக்கு முன்னாலேயும் உங்களை போலீஸ்ட மாட்டி விட்டது. முதல்ல அந்த கருப்பாடை கண்டுபிடிங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிதான் பஷீர் முஸ்தபா இருக்க இடத்துக்கே வந்திருக்கான். எப்படி கண்ணாடிக்காரனுக்கு யாரோ ஒருத்தவங்க கீ கொடுத்திருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரிஞ்சதுன்னா, கண்ணாடி ஹீரோ கிட்ட பேசுறப்போ அதை ரெக்கார்ட் பண்ணான்ல, அவன் கண்ணுல போட்டிருக்க கண்ணாடியை வச்சுதான் அதை ரெக்கார்டே பண்ணான். ரெக்கார்ட் பண்றதுக்கு கண்ணாடியில ஒரு பட்டன் அழுத்துறப்போ அப்பவே ஹீரோ சுதாரிச்சிட்டாரு. இவனுக்கு பின்னால யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, மோதிரத்தை திருடினா அந்த ஃபேமிலியில இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு தானே பெனிஃபிட், சோ ஃபேமிலியால் தான் திருட சொல்லிருக்காங்கன்னு கெஸ் பண்ணி பஷீர் கிட்ட கரெக்டா சொல்லிருக்காரு. இந்த உண்மையெல்லாம் இப்ப முஸ்தபா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே பஷீர் மேல இருந்து கீழே வந்துடுறாரு. இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பரம்பரை மோதிரம், அதை திருட சொன்ன ஆளையும் உங்களுக்கு யாருன்னு காட்டி கொடுத்துட்டேன், இனிமேல் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் எந்த தொல்லையும் இல்ல, நாங்க கிளம்பலாம்ல அப்படின்னு ஹீரோ இவரோட ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு வர, இன்னமும் மொட்டை சோகமா போய் தனியா ஒரு இடத்துல நிக்கிறான். ஹீரோ அவனை சமாதானம் பண்ண போறப்பதான் நம்ம எதிர்பார்க்காத இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, மோதிரத்தை திருடிட்டு மொட்டை ஹீரோவை கைட்டு விட்டு போனான்ல, அப்பவே ஹீரோ மொட்டையை நெட்டி சொல்லிருக்காரு, டேய் நம்ம அப்பாவோட சாவுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும்டா, நீ அவனுங்கள்ட்ட தாண்டா மோதிரத்தையே கொடுக்க போறேன்ட்டு. இது எப்படா ஹீரோவுக்கு தெரியும்னா, 10 வருஷத்துக்கு முன்னால மொட்டையும் அவனோட அப்பாவும் திருட போனப்போ ஹீரோ அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாலும் அவங்க பண்ண போற திருட்டு கரெக்டா போதா, அப்படி ஏதாவது பிரச்சனை நடந்தா நம்ம அதை சமாளிக்கணும்னு இவரும் அங்கேயே தான் இருந்திருக்காரு. எந்த விஷயத்துல தெரியுங்களா, கண்ணாடியும் முஸ்தபாவும் உட்கார்ந்து இருந்த காருக்கு ஒருத்தன் வந்து ஜூஸ் பாட்டில் வித்தானே, அது ஹீரோவே தான். நடந்ததெல்லாம் பார்த்துட்டு காட்டுக்குள்ள ஒன்ன 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு ஹீரோ ஓடி இருக்காரு. ஆனா அதுக்குள்ளேயே போலீஸ்காரங்க அப்பாவை ஷூட் பண்ணிட்டாங்க. சரி பள்ளத்துல விழுந்த தம்பியவாது காப்பாத்தலாம்னு முயற்சி பண்ணா அதே கதை தான். ஹீரோ போறதுக்குள்ள போலீஸ்காரங்க வந்து தம்பியையும் புடிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தா ஹீரோவுக்கு இவர் அப்பாவை யார் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அப்பவே தெரியும்ல, ஆனா ஏன் அவங்கள பழி வாங்கலன்னு மொட்டை கேக்குறான். தம்பி பழி வாங்குற எண்ணம் இருக்க வரைக்கும் யாராலையுமே நிம்மதியா வாழ முடியாதரா, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தானே, அப்பா கிட்ட ஹெல்ப் அப்பவே நான் பண்ணிருந்தா அவர் திருடவே போயிருக்க போறது இல்ல, சோ அந்த குற்ற உணர்ச்சியில கம்முன்னு இருந்துட்டேன். நம்மளே எதுவும் வேணான்னு செவனேன்னு இருக்கப்போ இந்த சமத்துவ சங்கி மங்கி சும்மா இருந்தானுங்களா, வேணும்னே வந்து நம்மள நோண்டானுங்க, சரி அதான் இந்த தடவை விடக்கூடாதுன்னு செஞ்சு விட்டுட்டேன், அதான் அண்ணன் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டான்ல, இப்போவாது கோவத்தெல்லாம் மறந்துட்டு என் கூட சகஜமா பேசாண்டா அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணதும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மொட்டையும் ஹீரோவை மன்னிச்சு ஒரு புன்னகைய போடுறான். அதே டைம் இங்க கார்ல வந்து இறங்கின ஓனர் ஆரம்பத்துல தம்பியை காப்பாத்துறதுக்கு கண்ணாடிக்காரன் கேட்ட தங்கத்தை ஹீரோ கொடுத்தாரு இல்லையா, கண்ணாடிக்காரனை சம்பவம் பண்ண ஓனர் அவங்கிட்ட இருக்க தங்கத்தையும் கைப்பற்றி எடுத்துட்டு வந்து அதை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இவர் பண்ண வேலைக்கெல்லாம் பீஸா ஒரு தங்க கட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹீரோவோட கையை குலுக்கிட்டு அவர் கிளம்ப, ஆஹா தங்கம்டா தங்கம் அப்படின்னு தங்கத்தை பார்த்து 5 பேரும் பூரிச்சு நிக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து
வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.